ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சோர்ஸ் அப்டின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த டாபிக் ஃபுல்லா. இந்த டாபிக்க நல்லா கவனிங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப பைத்தான் ஓப்பன் சோர்ஸு, ஜாவா ஓப்பன் சோர்ஸு, புரோகிராமிங் லாங்குவேஜ மட்டும் சொல்றது கிடையாது. ஈவன் டேட்டா பேஸஸ்லாம் சொல்றோம். இப்ப MySQL ஓப்பன் சோர்ஸ்ங்கிறோம். அதே மாரி நெறைய ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவோம். இப்ப Hadoopங்கிற ஃப்ரேம் ஒர்க், Sparkங்கிற ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் பிக் டேட்டால வரும். இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸு. அப்ப எல்லாத்தையும் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்றோம். அப்டின்னா என்ன? அப்டின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சோர்ஸ் அப்டின்னா சம்திங் நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதுறீங்கன்னா, அது ஃப்ரீ. யார் வேணாலும் அத யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் அதுக்கு மேல அவங்க டெவலப்மென்ட் ஆட் பண்ணி புதுசா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல இப்ப நெறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். சரி அப்ப யார் வேணாலும் என் கோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, அப்ப நான் தான் அத கண்டுபிடிச்சேங்கிறது எப்படி தெரியும்? அந்த ரெக்கார்ட் எப்படி மெயின்டெயின் ஆகும்? அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நெறைய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு வெப்சைட் www.gautam.com ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி, அங்க என் கோட போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப எல்லா மக்களும் என் கோட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்லிக்குவேன், நான் தான் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி www.gautam.comனு ஒண்ணு உருவாக்கி, அதுல என் கோட நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்ப GitHub நீங்க GitHubலாம் கோடெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா பிளாட்ஃபார்ம் GitHubல போட்டுட்டு அங்கிருந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இதெல்லாம் ரெக்கார்டு. அப்படி இல்லன்னா, உங்களோட கோட அங்கீகரிச்சு இது ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லி குடுக்கறதுக்கு சில லைசென்ஸ்காரங்கலாம் இருக்காங்க. ஓகேங்களா? Apache நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Apache அப்படிங்கிறது ஒரு லைசென்ஸ் புரொவைடர் தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசென்ஸ் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ், OSI, FSF இவங்கெல்லாம் நான் சொன்னது Apache இவங்கெல்லாம் சில லைசென்ஸ் குரூப்புங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள்ட்ட யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட போய் கூட இந்த மாரி என் ப்ராடக்ட்க்கு நீங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைசென்ஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா பெரிய வொர்க் அதெல்லாம். ஓகேங்களா? அது வேற விஷயம். நீங்க கொஞ்சம் பே பண்ற மாரி இருக்கும். பே பண்ணி இதெல்லாம் நீங்க பண்ணணும். ரைட்? சில ஓப்பன் சோர்ஸ் லைசென்ஸ் புரொவைடர்ஸ் ஃப்ரீயாவே பண்ணுவாங்க. ஆனா அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி பண்ணிருவாங்க. ஸோ ரெக்கார்ட் மெயின்டெயின் ஆகும். ஓகே. இது ஃபர்ஸ்ட். 2வது சரிங்க. அப்படியே நான் குடுக்குறேன். அவனுக்கும் அது நான் தான் டெவலப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபாதர் ஆஃப் அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க், அந்த பர்ட்டிகுலர் லைப்ரரி எல்லாம் தெரியுது. ஓகே. ஆனா, இதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு காசா வரப்போகுது. ஏன்னா நான் ஃப்ரீயா குடுக்குறேன் இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப நீங்க ஒரு ஒரு கோடு, ஒரு புது புரோகிராமிங்க டெவலப் பண்றீங்க. ஆனா இத வந்து நீங்க ஓப்பன் சோர்ஸா குடுக்குறதுக்கு நீங்க விரும்பல. இத வந்து லைசென்ஸ்டா குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. இப்போ Oracle டேட்டாபேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, இப்ப MySQL டேட்டாபேஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க லைசென்ஸ்க்கு காசு கட்டி வாங்க தேவையில்ல. ஆனா Oracleக்கு வாங்கணும். சரிங்களா? Oracle DB யூஸ் பண்ணணும்னா நீங்க லைசென்ஸ் வாங்கணும். இப்ப Oracle DB வந்து அவன் ஓப்பன் சோர்ஸா குடுக்குறதுக்கு விருப்பப்படல. இப்ப அந்த மாரி நீங்க விருப்பப்படல அப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு குடுக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு ஆளா இருந்திருக்கணும். இப்ப நீங்க ஃபேமஸான ஆளு கிடையாது. நீங்க ஒரு லைப்ரரியோ, ஃப்ரேம் ஒர்க்கோ உருவாக்கி இருக்கீங்க. இப்ப இத எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு கம்பெனி கிட்ட போய் பிரசன்ட் பண்ணணும். என்னத யூஸ் பண்ணுங்க, என்னது யூஸ் பண்ணுங்க. நான் இத ஓப்பன் சோர்ஸா குடுக்க விரும்பல. ப்ரொப்ரைட்டரியா குடுக்குறேன். யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். இல்ல யாராவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்ட்ட வரணும். சோ நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாரி இருக்கும். இப்போ நீங்க ஓப்பன் சோர்ஸ்ல விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, எல்லா பெரிய பெரிய கம்பெனிலயும் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் டீம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நான் Hadoop வச்சே கதை சொல்றேனே. Hadoop உருவாக்குனவரு அவர் பேரு டக்கெட்டிங். அவர் ஃபர்ஸ்ட் உருவாக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, 2007, 6 அந்த டைம்ல உருவாக்குனாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஓப்பன் சோர்ஸா விட்டுட்டாரு. இப்ப Google, Facebook மாரி கம்பெனிஸோட R&D டீம் அந்த ப்ராடக்ட் என்னன்னு எடுத்து பார்க்குறாங்க. நிஜமாவே புடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் அவர கூப்பிட்டு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. அவருக்கு ஃபண்டிங் குடுக்குறாங்க. நீ ஒரு கம்பெனி ஆரம்பி. இந்த மாரி நெறைய பண்ணி குடு. ஏன்னா அத இப்ப அவரு ஓப்பன் சோர்ஸா விட்டுட்டாரு. அத பண்ணி குடுன்னு, அத திரும்ப குடுன்னு கேட்க முடியாது. நீங்க ஓப்பன் சோர்ஸா விட்டுட்டீங்க. இப்ப அவர்ட்ட அந்த மாரி நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ டெவலப் பண்ணி, எனக்கு குடு நான் அத லைசென்ஸ்டா வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி வரும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஓகேங்களா? இப்ப அது மூலியமா எனக்கு வராது, காசு வராது. இல்ல காசு வருமா? அது கிடையாது. வராதாங்க. பட் நீங்க இப்படி சம்பாரிக்கலாம். ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி எண்ட் ஆஃப் டே என் ஃப்ரேம் ஒர்க்க யாருக்குமே பிடிக்கல. அது ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. எல்லாமே சக்சஸ் ஆகாது இல்லையா? எண்ட் ஆஃப் டே நீங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிய உருவாக்குனேன்னு ரெஸ்யூம்லயாவது போட்டுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஹைலி வேல்யூ ஆடட் உங்களோட ரெஸ்யூம்க்கு நீங்க அப்படி போடும் பட்சத்துல. ஓகே. இப்ப நம்ம பைத்தானுக்கு வரலாம். ரைட்? சோ பைத்தான மொத அவங்க கண்டுபிடிச்சப்போ, அவங்க புதுசா ஒரு லைசென்ஸயே அதுக்குன்னு உருவாக்குனாங்க. பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் லைசென்ஸ் அப்படின்னே ஒண்ணு உருவாக்குனாங்க. அண்ட் இந்த லைசென்ஸ வந்து இன்னும் 2 லைசென்ஸ் புரொவைடர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்? இப்ப பைத்தான் மூலியமா நெறைய பேர் புது புது பைத்தான் லைப்ரரிய வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா? ரைட்? சோ இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து துணிக்கடை சங்க தலைவர்ன்னு வச்சுக்கலாம். பட் இந்த துணிக்கடை சங்க தலைவருக்கும் ஒரு அஃபிஷியல் இது இருக்கும் இல்லையா? அங்க போய் அவரு நான் தான் துணிக்கடை சங்கம் உருவாக்குறேன். இந்த சங்கத்துக்கு அப்ரூவ் வேணும்னு அவரு போய் இன்னொரு இடத்துல கேட்கணும் இல்லையா? கவர்ன்மென்ட்டோட கமிட்டில போய் கேட்கணும் இல்லையா? அந்த மாரி தான். சோ பைத்தானுக்கு ஒரு சங்கம் உருவாக்கிட்டாங்க. பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் லைசென்ஸ் அப்படின்னு. பட் அதுக்கு ஒரு அப்ரூவல் குடுக்கணும் இல்லையா? அது யாரு குடுப்பாங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் OSIன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் FSFன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனுக்கு லைசென்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க.
சரிங்களா? இப்போ பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு லைசென்ஸ் இருக்கு. சரி. இப்போ நீங்க நெறைய டைம் நீங்க இப்ப பைத்தான் யூஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, இல்ல இனிமேல் இப்ப நம்ம வீடியோலயே பார்க்க போறோம். ஒரு லைப்ரரி வேணும். நம்ம எழுதின லைப்ரரியில வேற யாரோ பைத்தான்ல எழுதின லைப்ரரி வேணும்னா, பிப் இன்ஸ்டால் அப்படின்னு போடுவோம். ரைட்? பிப் இன்ஸ்டால் அப்படின்னு போடுவோம். இப்ப ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். இல்ல நம்பை வேணும், பாண்டாஸ் வேணும் அப்படின்னா, நீங்க பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ், பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க்ன்னு போட்டீங்கன்னா, அது வந்து டவுன்லோட் ஆயிரும். இல்லையா? இன்னொருத்தரோடத நீங்க யூஸ் பண்றீங்க. அப்போ அந்த ஃப்ளாஸ்க் எழுதியிருப்பாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எழுதியிருப்பாரு இல்லையா? அத அவரு என்ன பண்ணாருன்னா, எழுதி பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் லைசென்ஸ்ல குடுத்துட்டாரு. அத நம்ம பார்ப்போம். எப்படி நான் எழுதின கோட இன்னொருத்தர் பிப் இன்ஸ்டால் மூலியமா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்ப்போம். அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. அது ஒரு இடத்துல அப்லோட்லாம் பண்ணி சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அத நான் சொல்லிக் குடுப்பேன். அது ரொம்ப ஈஸி தான். ரைட்? டக்குன்னு அது அப்ரூவ் ஆயிரும். ரைட். அந்த மாரி அவரு பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் லைசென்ஸ்ல குடுத்திருப்பாரு. அவங்க அத சென்ட்ரல் லைப்ரரியில ஆட் பண்ணிருவாங்க. நீங்க பிப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணி அத வந்து எடுத்துக்கலாம். உங்க கோடையே நீங்க அங்க அப்படியே அப்லோட் பண்ணணும். அப்பதான் அவங்க டவுன்லோட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது எக்ஸிக்யூட்டபிளா மாறும். சரிங்களா? சரி. இப்போ நான் முன்ன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். கான்ட்ரிபியூட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன். அத நான் ஓப்பன் சோர்ஸ் வர்றப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் அத சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் ஃப்ளாஸ்க் எழுதுனீங்க. அந்த வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கான ஃப்ளாஸ்க் லைப்ரரிய நீங்க தான் எழுதுனீங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க எழுதிட்டீங்க. இப்போ ஓப்பன் சோர்ஸாவும் விட்டுட்டீங்க. பைத்தான் சாஃப்ட்வேர்ல ஃபவுண்டேஷன் லைசென்ஸ்ல விட்டுட்டீங்க. அத ஒருத்தர் இம்போர்ட் ஃப்ளாஸ்க்ன்னு போட்டு யூஸ் பண்ணி, அது மேல புதுசா ஒரு ஃபங்ஷனாலிட்டி எழுதுறாரு. அதாவது நீங்க எழுதின உங்க ஃப்ளாஸ்க்குள்ளேயே ஒரு சில கோட மாத்துறாருன்னு வச்சுக்கலாம். உங்க கோடு தான் ஓப்பன் சோர்ஸ் ஆச்சு இல்லையா? உங்க கோட ஒருத்தர் எடுத்து மாத்துறாரு. ரைட்? அப்போ உங்களுக்கு அதாவது யாருக்கு? கிரியேட்டர் ஃப்ளாஸ்க் உருவாக்குன உங்களுக்கு, உங்க கோடுக்கு கௌதம் நான் தான் வந்து அத மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. நான் யாரோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவன். உங்க கோடு ஓப்பன் சோர்ஸா இருக்கு. நான் எடுத்து அதுல கரெக்ஷன் தேவைப்படுதுன்னு நெனைக்கிறேன் பண்றேன். அப்டின்னா, கௌதம் வந்து அந்த ஃப்ளாஸ்க்குக்கு கான்ட்ரிபியூட்டர். சரிங்களா? ஐ அம் த கான்ட்ரிபியூட்டர். இப்ப அந்த மாரி பைத்தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ரிலீஸ் பண்ணான்ல, அந்த பைத்தான் புரோகிராமிங்கே ஒருத்தன் ரிலீஸ் பண்ணான் இல்லையா? அந்த பைத்தான் புரோகிராம்லயே நீங்க ஏதாவது புதுசா ஆட் பண்ணணும், செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, அப்ப நீங்க சொல்லிக்கலாம். நான் பைத்தான் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, ஆல்ரெடி இருக்கிற ஒரு கோட நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் லைப்ரரி என்னவோ அதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட்டர்ன்னு சொல்லிக்கலாம். இல்ல ஜெனரலா நான் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர் இந்த மாரி நெறைய கோட நான் மாத்தி அமைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அத உங்க ரெஸ்யூம்லயும் நீங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த இடத்துல பைத்தான் ஏன் இவ்ளோ விகரஸா டெவலப் ஆச்சு தெரியுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான்னு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ நான் தான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு 4 பேர் நாங்க சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம். அண்ட் அத வந்து ப்ரொப்ரைட்டரியா வச்சுக்கிறேன். அதாவது இதுக்கு ஓப்பன் சோர்ஸ்லாம் நான் குடுக்க போறதில்ல. எந்த டெவலப்மெண்ட்னாலும் நாங்க 4 பேர் தான் இத டெவலப் பண்ணி பைத்தான் வெர்ஷன் 1, பைத்தான் வெர்ஷன் 2, வெர்ஷன் 3ன்னு குடுப்போம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பைத்தான் எப்படி டெவலப் ஆகும்னா, எங்க 4 பேரோட மூளையில ஏதாவது ஐடியா வந்தா டெவலப் ஆகும். வரலீன்னா டெவலப் ஆகாது. ஆனா பைத்தான் ஓப்பன் சோர்ஸ்ங்கிறனால யாரு வேணாலும் பைத்தானோட கோட மாத்தி எழுதலாம். அதனால தான் உலகத்துல இருக்கிற யாரு வேணாலும் எழுதலாம். அந்த பக்கம் ஒரு யுஎஸ்காரன், இல்ல யுகேக்காரன், இல்ல இந்தியால நானு, சைனால ஒருத்தன் யாரு வேணா அதுல எழுதுறனால தான் அது இவ்ளோ விகரஸா டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? உலகம் ஃபுல்லா எழுதுறாங்க பைத்தான் கோட. அத மாத்தி அமைக்கிறாங்க. அதனால தான் பைத்தான் டிராஸ்டிக்கா டெவலப் ஆனதுக்கு காரணம். எல்லா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க்குமே டிராஸ்டிக்கா டெவலப் ஆறதுக்கு காரணம் இதுதான். நெறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப் கிடையாது. நெறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ். ரைட்? ஸோ கான்ட்ரிபியூட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பைத்தானோட அந்த சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் லைசென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்டா வரணும்னா யார் லைசென்ஸ் குடுக்கணும்ங்கறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாரி நெறைய வீடியோஸ் லைக் பைத்தான், டேட்டா இன்ஜினியரிங், ஜென் ஏஐ அண்ட் SQL, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட், இன்டர்வியூ கொஸ்டின் பிரிப்பரேஷன், இன்னும் கெரியர் கைடன்ஸ் மாரி நெறைய வீடியோஸ நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே என் சேனல்ல இருக்கு போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நெறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதுவேன். அந்த புக்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. போய் பாருங்க. அண்ட் என்னோட LinkedIn பேஜோட URL-ம் இருக்கு. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.